கடலூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. நாகையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 18.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மாவட்டத்தில் உள்ள தாழ்வான பகுதிகள் அனைத்தும் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. நாகூர் அருகே உள்ள வள்ளியம்மை நகரில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழை நீரை வாரி இறைத்து குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றி வருகின்றனர். மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நாகை, கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதேபோல் கடலூரில் 10 அடி உயரத்துக்கு கடல் அலைகள் கரையை நோக்கி சீறி பாய்ந்து வருகின்றன. கடலூர் மாவட்டத்துக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அங்கு முகாமிட்டுள்ளனர். நீர்நிலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ மாவட்ட நிர்வாக சார்பாக முன்னேற்பாடு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வல்னரபிள் பாயிண்ட்ஸ், அதாவது ஏற்கனவே நமக்கு அதிக மழை, சைக்ளோன் இந்த மாதிரி ஏற்பட்ட பேரிடர்கள்னால நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற வெரி ஹை அண்ட் ஹை வல்னரபிள் பாயிண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 61 பாயிண்ட் இருக்கு. நம்ம இது போக நமக்கு சைக்ளோன் ஷெல்டர்ஸ்ன்னு நமக்கு அண்ட் டெம்பரரி ஷெல்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 42 பிளேசஸ் நமக்கு இருக்கு. இதெல்லாம் தயார் நிலையில இருக்கு. தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு விற்பனையாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்முக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பான தகவல் தேர்வர்களுக்கு சென்று சேரவில்லை என புகார் எழுந்துள்ளது. இன்னைக்கு மழையின் காரணத்தினால இன்டர்வியூ ஒத்தி வச்சிருக்காங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாதுங்க சார். ஸோ மெயில் அனுப்பியிருக்கேன்றாங்க. எனக்கு மெயிலும் கிடையாது. எனக்கு பட்டன் செல் தான் வச்சிருக்கேன். ஒரு நார்மல் மெசேஜ் போட்டிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இன்டர்வியூ ஒத்தி வச்சிருக்காங்கன்னு இங்கே வந்த பிறகுதாங்க சார் எங்களுக்கு தெரியும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் மருத்துவமனை ஊழியர்களும் சிகிச்சை பெற செல்வோரும் அவதியடையும் நிலை உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மழை நீடிப்பதால் தஞ்சையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதே போன்றதொரு நிலை கும்பகோணம் பகுதி விவசாயிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வது நாளாக மழை தொடர்கிறது. மழை காரணமாக புதுக்கோட்டை உழவர் சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகும் ஆபத்து உள்ளதாக மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நல்லமாங்குடி பகுதியில் கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பழமை வாய்ந்த மரம் ஒன்று சாய்ந்தது. புதுச்சேரியில் கனமழை தொடர்வதால் 3வது நாளாக மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக தேங்காய்திட்டு துறைமுகத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அருகே பழமையான கட்டிடத்தின் முன்பக்கத்தின் சில பகுதிகள் மழை காரணமாக இடிந்து விழுந்தன.